ஓம் ஸ்ரீராம் ஜி ஸ்ரீராம். இதில் நம்ம பாபாவுடைய ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாபாவை பார்க்கறதுக்காக ஒரு வக்கீல் ஒருத்தர் போகிறாரு. சரிங்களா? அவர் பாபாவை போய் பார்த்துட்டு அவருடைய பாதத்தை அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, அப்புறம் அவருக்கு கொஞ்சம் அந்த தர்ஷனம் இருக்கு இல்லைங்களா, அந்த தர்ஷனம் கொடுத்துட்டு அவர் ஓரமாக போயிட்டு உட்காந்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத போயிட்டு பார்க்குறதுக்காக போயிட்டு உட்காந்துட்டு இருந்தார். சரிங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா பாபா ஒரு பக்கம் திரும்பி மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள், தட்சணை அளிக்கிறார்கள், ஆனால் அந்தரங்கமாக காணாத இடத்தில் திட்டுகிறார்கள், இது அற்புதமாக இல்லையா என்று கூறி அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சரிங்களா? அவர் ஏன் அந்த வக்கீலை பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்கிறாருங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே புரியல. என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு அப்புறம் அவர் அங்கே இருந்த அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா காகா சாஹிப் தீஷித் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட சொல்கிறாரு, பாபா என்ன தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு அவர் அவருடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, காகா சாஹிப் தீஷித் அவர்கிட்ட சொல்கிறார், ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அவர் ஏன் நீ என்ன பண்ணீங்க பாபாவை அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நான் என்னுடைய அவர் பார்த்தீங்கன்னா பாபா இருக்கிற இடமும் அவர் இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப தூரம். அவர் வேற ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. சரிங்களா? ஒரு 300 மைல் தூரத்துக்கு அப்பாவில் தான் அவர் தங்கியிருந்தார். அப்புறம் பாபாவை பார்க்குறதுக்காக அவர் வராரு. அப்புறம் வந்தப்புறமா தான் இந்த மாதிரி இந்த சம்பவம் நடக்குது. சரிங்களா? அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பாபாவை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் பார்க்க வந்திருக்காரு அவரை. சரிங்களா? அந்த டாக்டர் அவர்கிட்ட, இந்தம்மா நான் பாபாவை பார்க்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பாபா பார்த்தாலே நோய்கள் எல்லாம் போயிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நானும் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் அவர்கிட்ட, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு இந்த சப்ஜெக்ட் போல் படித்தவர்கள் இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணுறது சரியா அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்கார் அந்த 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 லாய்க்கிட்ட, அந்த டாக்டர். அது மாதிரி இப்போ கேட்டிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பாபாவுடைய அந்த ஒரு ஆர்டரில் பற்றி அங்கே இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒன்று மாறி சொல்கிறாங்க. சில பேர் ஒரு முஸ்லீம் சொல்கிறாங்க, சில பேர் ஒரு பிராமணர் சொல்கிறாங்க, ஒரு காசு வாங்குறாரு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அவர் ஒரு அதாவது அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது மறைமுகமாக பாபா ஒரு ஒரு அவதூறு இவங்க பேசப்பட்டாருங்க. சரிங்களா? அதாவது ஒரு குறை கூற குறை கூறப்பட்டார். சரிங்களா? அந்த இடத்துல
என்ன அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவரும் அந்த இந்த வக்கீல் இருக்கா இல்லையா, அந்த வக்கீல் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்கார். அவரும் வந்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மறுப்பு சொல்லலை. சரிங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மறுப்பு சொல்லலை. அவரும் வந்துட்டு சரி நமக்கு வந்து எனக்கு வந்து தெரியாது, ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் வந்துட்டு இவருக்கு அவங்க ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறாங்களா, குறை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இவரும் வந்துட்டு ஒரு ஒரு 2 வார்த்தை வந்து பேசியிருக்காரு. சரிங்களா, பேசிட்டு அதுக்கப்புறமா தான் இவர் வந்து பாபா வந்து பார்க்க வந்திருக்காரு. என்ன அதனால தான் பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொன்னார்னா, என்ன அவர் வந்து அவரை பார்த்து மக்கள் எவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு வஞ்சனையாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய மனதில் அவ்வளோ வந்துட்டு வந்து பாபா பற்றி வந்து ஒரு தப்பான எண்ணங்கள் நிறைய வந்துட்டு அவருக்கு இருக்குது. ஏன்னா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நம்ம பார்க்க வந்திருக்க, என்ன வேறு வழி இல்லை, நான் எப்படியாவது நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்துட்டு நீ வந்து என்னை பார்க்க வந்திருக்க, இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டு விழுந்திருக்க, அதே மாதிரி அவங்க வந்து இதுக்கு அந்த தர்ஷனையும் வந்து கொடுக்குற என்ன. ஆனால் நான் இல்லாத இடத்துல நீ திட்டுற என்ன, இது ரொம்ப அற்புதமாக இல்லை இருக்குது அப்படின்ட்டு அவர் அப்படின்ட்டு பாபா வந்துட்டு அந்த வக்கீலை பார்த்து சொல்கிறார். சரிங்களா, அப்போது அந்த அந்த சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு 300 மைலுக்கு அப்பால் வந்துட்டு நடந்தது கூட பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஒரு தியான அந்த ஆற்றலால் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, அவர் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த வக்கீலை பார்த்து சொன்ன அப்புறமா தான் அவருக்கு வந்துட்டு நம்ம பண்ணது தவறு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. என்ன அது மாதிரி இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 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 அற்புதமில்ல வந்துட்டு ஒரு மனிதர் வந்து ஒரு சாதாரணமாக வந்துட்டு நம்ம மனிதர்களுக்கு வந்து உள்ள நோய்களை வந்துட்டு போக்குவதில் இல்லை சரி பண்ணுறதில் வந்து எந்த ஒரு வந்து ஒரு ஒரு அற்புதமோ அதிசயமோ வந்து கிடையாது இல்லைங்களா. இது வந்துட்டு இது வந்து இதுதான் வந்துட்டு ஒரு உண்மையான விஷயம் இல்லைங்களா. அவர் பார்த்தாலே போதும்ண்ணே, அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு கிடைக்குங்கிறது தான் உண்மை. அவருடைய அந்த நம்முடைய உடம்பு வந்துட்டு பரிபூர்ணமாக வந்துட்டு ஒரு ஆனந்த ஒரு ஒரு சௌக்கியமாக வந்துட்டு ஒரு சுகமாக வந்துட்டு மாறுங்கிறது தான் உண்மை. அது வந்து என்னென்னா நம்மளுடைய உடம்புல வந்துட்டு வரக்கூடிய நோய்களுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்கள் தான் காரணம். சரிங்களா, நீங்கள் எந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு உங்களுடைய மனதில் வந்துட்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய நோய்கள் வந்துட்டு வருது இல்லையா. அப்போது நீங்கள் அந்த பாபாவுடைய அந்த ஒரு ஆற்றலை நீங்கள் வந்துட்டு பெறும் பொழுது அவருடைய எண்ணங்கள் அவர் வந்துட்டு அவராகவே இவங்களை வந்துட்டு உருமாற்றி வந்து செயல்பட வைக்கிறார். சரிங்களா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் வந்துட்டு இருக்கக்கூடிய நோய்கள் வந்துட்டு தன்னால் சரியாயிடுறது. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய மனக்குறைகள்லாம் வந்து சரியாயிடுது. அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுக்கு அது ஒரு கரைகள் எல்லாம் வந்துட்டு போன அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய அந்த இறையாற்றல் வந்துட்டு இருக்குது இல்லையா. அப்போது அந்த இறையாற்றல் வந்துட்டு நம்மளுடைய உடம்பு முழுக்க நமக்கு தேவையான அந்த குற்றம் குறைகளை எல்லாம் வந்துட்டு நீக்கிட்டு நமக்கு தேவையான ஒரு நன்மையை வந்துட்டு செய்யுது. சரிங்களா, இதுதான் வந்துட்டு நீங்கள் நம்ம சாமி கும்பிட்றதுனாலையோ இல்லை சாமி பாட்டு கேட்கறதுனாலையோ இல்லை நம்ம வந்துட்டு இந்த இறை சிந்தனையிலேயே வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் அதுதான் வந்துட்டு பாபாவுமே வந்துட்டு சொல்கிறார். பாபாவை பார்த்தாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் வந்துட்டு போயிடும்னு சொல்கிறார். ஓகேங்களா.